ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா லொக்கேஷன் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே ரைடுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தோம். அதுக்கு நான் இன்ட்ரோ வீடியோ ஒன்று ஷூட் பண்ணேன், ஆனால் அது சரியாக வரல. எப்படி இருக்குன்னு போய் அதை பாருங்கள், போடுறேன் பாருங்கள். இந்த இதில் அதை போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். என்ன வீடியோ? பீச் விளாக் சண்டே ரைடு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நாங்கள் சண்டே ரைடு கிளம்புறோம். காலையில் மணி என்ன ஆகுது? இப்போ மணி 4:30. சண்டே ரெடி கிளம்பிட்டோம். நம்ம பசங்க எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்க. எனக்கு சொல்ல ஏதாவது எல்லாம் தூக்க கலக்கத்துல இருக்கும். பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கோம். இனிமேதான் நாங்க போகும்போதே விளாக் பண்ணிட்டு போறோம். பாய் காய்ஸ். இப்போ சண்டே ரைட்ல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட வந்திருக்கோம் காய்ஸ். பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்றோம். பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு கைஸ். நீ பாருங்க, மணி இப்ப 5 கைஸ். ஈசிஆர் போடுறதுக்காக ஈசிஆர் ரோட்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே நான் ஈசிஆர் போட்டு கண்டினியூ பண்றேன். போஸ்ட் வீடியோ போடுங்க. இப்பதான் இந்த திருப்பூர் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம். நான் நாங்க போயிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. நீங்க லொகேஷன் பார்த்து சொல்லுங்க. லொகேஷன் ஒரு சூப்பரான லொகேஷன். இந்த பாருங்க, அபி பாலா பாலா. விடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் டீ கடைக்கு டீ குடிக்க நிற்கிறானுங்க. ஈசிஆர் பக்கம் இப்பதான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் டீ குடிக்க வந்திருக்கோம் டீ கடைக்கு. சுந்தரமூர்த்தி, இது நம்பாலு. பாருங்க அஜித். இப்போ ஒரு வண்டியில டிஸ்க் பேடு போயிடுச்சு. இதை மாத்திட்டு இருக்கோம். இதை மாத்திட்டு நாங்க கிளம்புறோம். ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சண்டே ரைடு கொஞ்சம் வந்தோம் ஈசிஆர் வரைக்கும். வந்துட்டு இப்போ இங்க பசங்களாம் வந்துட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும். இந்த லொகேஷன் பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு லொகேஷன்ல இருக்கோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்க ஒரு லொகேஷன் இங்க இருந்திருக்கும். இப்போ போயிட்டு பசங்க கறி வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்கானுங்க. போயிட்டு என்ன செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். வாங்க நம்ம பசங்க கிட்ட போவோம், அங்க இருக்காங்க. இதுதான் முந்திரி மரம். யாருக்காவது தெரியலன்னா பாத்துக்குங்க. இதை பாருங்க, முந்திரி கொட்டை. இது வந்து முந்திரி கொட்டை. இதுக்கப்புறம் தான் இதுல இருந்து பழம் வரும். இது வரைக்கும் பாத்தீங்களா, இதுதான் பழம். இதுதான் பழம். இது அப்படியே பழுத்து பழமா மாறும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொட்டை வந்துருச்சு பாருங்க. இது காஞ்சிச்சுன்னா அதான் முந்திரி. இங்க பாருங்க, ஃபுல்லா முந்திரியா இருக்கு. முந்திரி தோப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம். இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வந்தா நிறைய முந்திரி பழம் பறிக்கலாம். இங்க பாருங்க கைஸ், ஃபுல்லா முந்திரி தான். நம்ம பசங்க அங்க இருக்கானுங்க. அதுக்குள்ள லோக்கல் ஃப்ரெண்ட் வந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை செட் பண்ணிட்டோம். அடுப்பை செட் பண்ணிட்டு இப்போ பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் வாங்கிட்டு வர போயிருக்கானுங்க. அவனுங்க வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே சமைக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, நான் அடுப்பை இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதான் நாங்கள் வந்த லொக்கேஷன். அது ஏதோ ரெசார்ட் மாதிரி இருக்கு, ஆனால் அது பழஞ்சு போய் கிடக்குது. அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படியே இந்த காட்டு ஓரமாக அப்படி வந்துட்டோம். வந்துட்டு இந்த இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மரத்தோட மேல
சும்மா கொஞ்சம் இடம் மட்டும் இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான விறகு ரெடி, அடுப்பு ரெடி. இப்போ பசங்க வந்தால் சமையலும் ரெடி. பசங்க வந்த உடனே சமையல் வேலையாக ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்கே வருங்க, இங்கே பக்கத்தில் பீச் இருக்குது காய்ஸ். நம்ம அப்புறமா அங்கே போகணும். ஆனால் இங்கேருந்து என்ன ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். கடல் சவுண்டு நல்லா கேட்டுட்ருக்கு. போக முடிஞ்சால் நாங்கள் அப்புறமா அந்த பக்கம் போய் பார்க்குறோம். வெயில் கம்மியாக இருந்ததுன்னா போவோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வெயிலாக இருந்தால் போக மாட்டோம். வாங்க இதை பாருங்கள். இப்போ நான் இந்த பில்டிங்கை காமிக்கிறேன். எப்படி பாடஞ்சு போய் காமிக்க மாட்டேன். உள்ளெல்லாம் காமிக்க முடியாது, ஏன்னா சில ஓவிய கலைஞர்கள் ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது. நான் வெளியில் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்க, இதுதான் அந்த பில்டிங். நல்லா இருக்குது. இங்கே தான் சமைக்கலாம். ஆனால் ஏதோ கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்காங்க. இது பாருங்க, நைட்டில் ஏதோ கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது. அங்கங்கே நெருப்பாக இருக்குது. நம்ம சமைக்கிற நேரம் பார்த்து யாராவது வந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதனால் நாங்கள் இங்கே சமைக்கலை. நாங்கள் அங்கே சமைக்கிறோம். கைஸ், அடுப்பு செட் பண்ணியாச்சு, மேலே பாத்திரமும் வச்சாச்சு. ஆனால் உள்ளே போகிறது தான் எதுவும் இல்லை. இங்கே வருங்க, பற்ற வைக்கிறதுக்கு விறகும் ரெடி, அடுப்பும் ரெடி. இங்கே பாருங்க, தேல் பாருங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா, குட்டி தேல். இது பாருங்க, நல்ல வேலை கைஸ் பார்த்தோம், இல்லாட்டி என்ன ஆகுறது. இருங்க கைஸ், இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வரேன். கைஸ் இங்கே பாருங்க, சமையல் வேலை ஓடிட்டு இருக்கு. மாஸ்டர் வராருல, மாஸ்டர் வராரு. இப்ப இலை இல்ல கைஸ், இலை வாங்கிட்டு வர போறாங்க பசங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சுட்டோம். சாமா கழுவுறாங்க. சமையல் மாஸ்டர் 2 பேரும் சாமா கழுவுறாங்க. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக சண்டே ரைடு முடிச்சுட்டு சிக்கன் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் காலையில் வரும்போது செம்ம வியூவாக இருந்துச்சு கைஸ். அந்த சன்ரைஸ் இங்கேருந்து தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அந்த டைமில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூரம் போனோடனே ஞாபகம் வருது, ஐயோ விளாக் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் மார்னிங் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த சன்ரைஸ் சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரூட்டில் வந்தோம். இந்த ரூட்டில் வரும்போது எங்களுக்கு சம்பவம் ஒன்று ஆயிருக்க வேண்டியது, தப்பிச்சு வெளில வந்துட்டோம். சம்பவம்னா பெரிய சம்பவம்லாம் இல்லை கைஸ், ஜஸ்ட்டு நார்மல் போலீஸ் செக்கிங் தான். அது வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே டாக்குமெண்ட்டு அப்புறம் ஹெல்மெட் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நம்ம ஒன்றும் சொல்லாமல் ஓகே சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே கைஸ், இதோட எங்கள் சண்டே ரைட் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.